நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2024 வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி. EC24 தலைப்புச் செய்திகள். கனடாவில் முதியவர்கள் எதிர்நோக்கும் அபாயம். கனடிய பொருளாதாரம் குறித்த மகிழ்ச்சியான செய்தி. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பணம் அச்சிடப்பட மாட்டாது என இலங்கை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபரின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு. நிலவில் தர இறங்கியது சீன விண்கலம். புயலால் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடி தலைமையில் விசேட கலந்துரையாடல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. அசத்தல் போஸ்டரை வெளியிட்டது இளையராஜா படக்குழு. இனி EC24 விரிவான செய்திகள். கனடாவில் முதியவர்கள் கஞ்சா போதைப்பொருள் பயன்பாட்டினால் அபாயங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். கஞ்சா போதைப்பொருள் கலந்த சில இனிப்பு வகைகளை முதியவர்கள் உட்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு கஞ்சா கலந்த இனிப்பு பண்டங்களை உட்கொள்வதன் மூலம் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்ட அதிக அளவு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 4 லட்சம் சிரேஷ்ட பிரஜைகள் கஞ்சா பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய புள்ளி விவரல் திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு சட்ட ரீதியான அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் முதியவர்கள் கஞ்சா பயன்படுத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நிலைமை அதிகரித்துள்ளன. கனடிய பொருளாதாரம் சிறிதளவு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. கனடிய பொருளாதாரம் முதல் காலாண்டு பகுதியில் 1.7% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் இது பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. கனடிய வங்கி வட்டி வீதம் தொடர்பில் அடுத்த வாரம் அறிவிக்க உள்ளது. பொருளாதார தரவுகளின் அடிப்படையில் வட்டி வீதம் தொடர்பிலான தீர்மானம் எடுக்கப்படும் என கனடிய வங்கியின் ஆளுநர் டிப் மெக்கலம் தெரிவித்துள்ளார். பணவீக்கத்திலும் சாதக மாற்றம் பதிவாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் எதிர்கால வெற்றிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது என இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இளைஞர் பேச்சு நாளைய இலங்கையின் இளம் தலைவர்கள் என்ற துணிப்பொருளில் நேற்று ஜனாதிபதி இல்லத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பணம் அச்சிடப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 15 வருடங்களில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் எவரும் ஆதரவளிக்க மாட்டார்கள் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்திற்கு மேலும் 6 மாத கால சேவை நீட்டிப்பு வழங்குவதற்கு ஜனாதிபதி பரிந்துரை செய்துள்ளார். அரசியலமைப்பு பேரவையின் அனுமதிக்காக ஜனாதிபதியின் பரிந்துரை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 4ஆம் தேதி அரசியலமைப்பு பேரவை கூட உள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபவர்த்தனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை குழுவின் அறிக்கையை மையப்படுத்திய கலந்துரையாடல்கள் நிறைவடையும் வரை சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இதன் அடிப்படையிலேயே பதவிக்காலத்தை நீட்டித்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சாங்கே 6 விண்கலம் சீன நேரப்படி இன்று காலை நிலவின் ஐத்கன் பேசின் என்ற தென் துருவத்தின் பெரிய பள்ளத்தில் தரையிறங்கியதை சீன அரசாங்கம் உறுதிப்படுத்தியது. அதன்படி நிலவில் மாதிரிகளை சேகரித்துக் கொண்டு எதிர்வரும் 25ஆம் தேதி சாங்கே 6 என்னும் விண்கலம் பூமிக்கு திருப்பும் எனவும் அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குறித்த திட்டத்தின்படி இயந்திர கரம் மற்றும் துளை போடும் இயந்திரத்தின் உதவியுடன் நிலவின் மேற்பரப்பில் மற்றும் அடிப்பரப்பில் உள்ள 2 கிலோ அளவிலான பொருட்களை சேகரித்து அவற்றை உலோக கண்டெய்னரில் நிரப்பி ஆர்பிட்டருக்கு திரும்பி கொண்டு வரும். தொடர்ந்து கண்டெய்னருக்கு பொருட்கள் கேப்சூலுக்கு கொண்டு வந்து செல்லப்பட்டு பின்னர் சீனாவின் இன்னார் மங்கோலியா பகுதியில் உள்ள பாலைவன பகுதியில் வந்து தரையிறங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட ரிமல் புயல் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாக இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாநிலங்களில் புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு பின்னர் தற்போது அங்குள்ள நிலவரம் குறித்து ஆய்வு செய்ய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. சென்னையில் சமீபத்தில் 3-4 கொலைகள் நடந்துள்ள இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது திராவிட மாடல் ஆட்சி எந்த அளவிற்கு தோல்வி அடைந்துள்ளது என்பது இப்போது தெரியவந்துள்ளது.
வேங்கை வயல் பிரச்சினைக்கு இத்தனை நாட்கள் ஆகியும் தீர்வு கிடைக்கவில்லை. தமிழகத்தில் கொலை, கொள்ளை, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. சென்னையில் சமீபத்தில் 3-4 கொலைகள் நடந்துள்ளன. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை எந்த ஒரு தீர்வும் காணப்படவில்லை. இவ்வளவு தோல்விகளை வைத்துக் கொண்டு திமுக ஆட்சி நடத்துகிறது. தமிழகத்தில் மின்சாரம், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பத்திரப்பதிவு கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இசை ஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு விரைவில் படமாக இருக்கிறது. நடிகர் தனுஷ் இளையராஜாவாக நடிக்கும் இந்த படத்தை ராக்கி, கேப்டன் மில்லர் படங்களை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இயக்குகிறார். இளையராஜாவே இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். இன்று இளையராஜாவின் பிறந்தநாள். ஆனால் சமீபத்தில் இளையராஜாவின் மகள் பவதாரணி மறைந்ததால் இந்த பிறந்தநாளை அவர் கொண்டாடவில்லை என கூறிக்கொள்ளப்படுகிறது. இருந்தாலும் இசை ரசிகர்கள் அவர் பிறந்தநாளை கொண்டாட தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் இசை ஞானியின் பிறந்தநாளை முன்னிட்டு இளையராஜா படக்குழு புதிய போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.